கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 யோவான் 3:18, 1 John 3:18. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினுமாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். என்ன சும்மா வெறும் வாய் வார்த்தையில் மாத்திரம் அன்பு செலுத்துகிறோம், நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத விட்டு கிரியைகள்னால, நம்முடைய நடக்கைகள்னால. ஆனால் இந்த இஸ்ரவேல் தேச மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க பூராமே வெளியரங்கமான காரியம் செய்தாங்களே ஒழிய உள்ளுக்குள்ளே இல்லை. அதனால தான் ஆதி முதல் தெரிஞ்சு கொண்ட நீங்கள் புதிய கற்பனை என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை இங்கே கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதை தான் இங்கே யோவானு எடுத்து சொல்கிறாரு. என்ன, பழைய ஏற்பாட்டிலே பார்த்தீங்கன்னா, நீங்கள் எசேக்கியேல் 33வது அதிகாரம் 31வது வசனம் பாருங்கள். ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. எப்படி? கர்த்தருடைய பிள்ளைங்க போல முன்னாடி வந்து கேட்குறாங்க, ஆனாலும் செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினால் இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. வாயில் என்ன இன்பமான வார்த்தை, ஆனால் இருதயம் எங்கே இருக்குது? தூரமாக இருக்குது, பொருளாசை நிறைந்ததாக இருக்கிறது. 32வது வசனம். இதோ நீ இனிய குரலும் கீத வாக்கியமும் வாசிப்பதில் சாமர்த்தியம் உடையவன், பாடும் இன்பமான பாட்டுக்கு சமமானாய் இருக்கிறாய். அவர்கள் உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவைகளின்படி செய்யாமற் போகிறார்கள். என்ன, தேவனுடைய வார்த்தையை கேட்குறாங்க, ஆனால் அந்த வார்த்தையின்படி செய்வதில்லை. அதனால தான் அங்கே நமக்கு சொல்லிக் கொடுக்குமென்னு சொல்கிறாரு, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, உங்கள் வாய் வார்த்தையினால் மாத்திரமல்ல, நீங்கள் உண்மையான நடக்கைகளினாலும் உண்மையாக அன்பு கூறக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதாவது நம்ம திரும்ப திரும்ப பார்க்குற ஒரு காரியம் என்னென்னா, புதிய ஏற்பாட்டிலையும் சரி பழைய ஏற்பாட்டிலையும் நீங்கள் உங்களுடைய விசுவாசம் இருக்குது என்று சொல்வது நீங்கள் உங்களுடைய நடக்கைகளை காண்பிக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக நமக்கு சொல்லக்கூடிய காரியம் பார்க்குறோம். யாக்கோபு 2வது அதிகாரம் முழுவதிலையும் அதை சொல்லும்போது என்ன, நீ உங்ககிட்ட விசுவாசம் இருக்குது, என்கிட்ட கிரியை இருக்குது அப்படின்னு சொன்னால், விசுவாசம் இல்லாத கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் சொல்லக்கூடியதான். அப்போ உங்களுடைய அன்பு கூறுதல் எப்படி இருக்கக்கூடியதாக இருக்கணும்? உங்களுடைய அன்பு கூறுதல் உண்மையில் கிரியைகளில் நடப்பிக்கக்கூடியதாக இருக்க வேண்டுமே ஒழிய சும்மா வாயில் மட்டும் சொல்வதாக இருக்கக்கூடாது. ஒருத்தர் பசியாக இருக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஒருத்தர் வஸ்திரம் இல்லாமல் இருக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராகன்னு சொல்வதை விட்டு மாறாக என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு நாம் கிரியைகளினால் தேவ அன்பை காட்டக்கூடியதான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அதுதான் உண்மையான சகோதர சிநேகம். அதனால தான் என்ன, வாயினால் மாத்திரம் சொல்லாதீங்க, தயவு செய்து உங்களுடைய நடக்கைகள் மூலமாக உங்களுடைய வார்த்தை சரி என்பதை நிரூபிக்கும் விதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடியது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ நீங்கள் உங்களை நீங்களே சுய சோதனை பண்ணி பாருங்கள். நீங்கள் உண்மையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து வாழுகிற பிள்ளைகளாக வாழ்கிறீங்களா, இல்லை வசனத்தை மனப்பாடம் மட்டும் பண்ணுறவர்களாக இருக்கிறீங்களா? இன்றைக்கு அநேக ஊழியர்களும் சரி, சபையில் உள்ள மக்களும் சரி, வசனம் அநேகம் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. எந்த ஒரு வார்த்தை சொன்னாலும் அந்த வசனத்தினுடைய பின்பகுதியை சொல்லி கரெக்டாக சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வார்த்தை தெரிஞ்சிருக்கணும், அது ரொம்ப நன்றி. ஆனால் அந்த வார்த்தையின்படி வாழுகிறோமா? நமக்கு தெரிந்த கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? நமக்கு அவர் அந்த சொன்னதற்கான அதற்கேற்ற நம்முடைய வார்த்தைக்கேற்ற கிரியை இருக்கிறதா? சுய சோதனை பண்ணி பாருங்கள். இப்போ உங்களை பார்த்தா, ஐயோ அவரா ரொம்ப அருமையாக அப்படியே தேனொழுக பானொழுக பேசுவார், ஆனால் கையிலேருந்து ஒரு பைசா கொடுக்க மாட்டார். இது எத்தனை பேரை எவ்வளோ பேர் சொல்கிறாங்க தெரியுமா? கிறிஸ்தவங்க தான், பேச்சு தான், ஆனால் அவரை மாதிரி பேசவே முடியாது, அவ்வளோதான் பேசுவார். ஆனால் அவர் ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்ய மாட்டார், எச்சு கையில் காக்கா ஓட்ட மாட்டார்னு சொல்லி தமிழில் பழமொழி சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி தான் இன்றைக்கு அநேகர் ஒரு அன்பு செலுத்துவதில் உண்மையாய் இருப்பதில்லை. மாறாக எண்ணத்தில் இருக்கிறாங்க, மற்றவர்களை குற்றம் கண்டுபிடிப்பதிலும் மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறதுலையும் ஒரு வேகம் இருக்கிறது. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய வாழ்க்கையின் சாட்சியை பார்த்து ஜனங்கள் சொல்லுவாங்களா, இந்த மாதிரி இவ்வளவு அருமையாக
அவர் வந்து அவ்வளவுதான் கிரியை செய்வார்னு. எங்கள் சபையிலையும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்க பேசவே மாட்டாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அவங்க நடப்பிக்கிற ஒரு அன்பான காரியங்கள் இருக்குது பாருங்க, மகா ஆச்சரியமாக இருக்கும். அதே சமயத்தில் நிறைய பேசுகிறவங்க ஒன்றுமே செய்யாதவங்களும் இருக்கிறாங்க. நீங்கள் எப்படி? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்கள் வார்த்தைகள் கொஞ்சமாக இருக்கட்டும், உங்களுடைய கிரியைகள் அதிகமாக இருக்கட்டும். வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும், ஆம் ஆண்டவரே, வார்த்தையிலும் கிரியையிலும் அன்பு செலுத்தக்கூடிய மக்களாய் இருக்க எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.